எனக்கு ஒரு யோசனை வருது. என்னடா? நாம இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டா? எதுக்குடா? இந்த ஊர்ல நம்மள எவனும் மதிக்கிறது இல்ல. கோயில் சொத்து கோயிலுக்கே சேர்ந்து போச்சு. இனிமே இந்த ஊர்ல நமக்கு என்ன வேலைன்ற? இதுக்காடா ஊரை விட்டு ஓடணும்னு சொல்ற? கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார். இந்த கோயில் சொத்து என்ன, இந்த கோயிலே எனக்கு சொந்தமாக்குறேன். இந்த ஊர் ஜனங்களை என் கால்ல விழ வைக்கிறேன். எங்க பரப்பிட்ட? ராத்திரி கருமாரியம்மா என் கனவுல பாம்பா வந்து என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாயா. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேயா. என்ன விட்டுடு. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஊரை விட்டே போறியா? போடி. அம்மா பாரு, அம்மா அம்மா அம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகு மணி போட்ட புள்ள. நல்லா இருக்கு. நாள் பூராவும் குழந்தையோட கொஞ்சிக்கிட்டு இருந்தா நிலத்து வேலை யாரு கவனிக்கிறது? போடா. காலையில நீங்க தான் கொஞ்சிட்டீங்க. கொஞ்ச நேரம் என்ன கொஞ்சம் விடுங்களா? போனுங்கிற போடா. என்ன சித்தி, நாள் பூராவும் நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்கிட்டயும் கொஞ்ச நேரம் கொடுங்களா. பெத்து கொடுத்துட்டு இல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 16 வயது பருவ பெண்ணின் கையை 60 வயது கிழவர் பிடித்து இழுத்தார். காலம் கெட்டு போச்சியா? 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணு கைய புடிச்சு இழுத்தான்னா இந்த நாடு எப்படியா உருப்படும்? கொஞ்சம் இரியா, மேல படிக்கிறேன். தன் காதலனோடு வீட்டை விட்டு ஓடிய அந்த 16 வயது பருவ பெண்ணின் கையை தர தரவென்று இழுத்து வந்து தன் தாத்தா வீட்டில் தள்ளி பூட்டினார். யோ, அறிவு இருக்கா? அர்த்தத்தையே அனர்த்த ஆக்கிட்டியே. முத்துசாமி, நம்ம ஊருக்கு பிளேசர் வந்திருக்குதுடா. மாதிரியே இருக்கு. இங்க முத்து வீடு எங்க இருக்கு? என் பேரு தான் முத்து. ஓ, யூ ஆர் ஓல்ட் முத்து. அது எங்க முத்து? ஓ, அந்த மாரியம்மா தம்பி முத்துவை கேக்குறீங்களா? எனக்கு தெரியும். எனக்கு கூட தான் தெரியும். வாய மூடுறா, நான் காட்டுறேன். வாங்க வாங்க. சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாயக்கிளியே சாஞ்சாடு, கடைக்கு போகலாம் சாஞ்சாடு. செல்ல பாப்பா. இது பாருங்க, உங்க கொஞ்சல் எல்லாம் இந்த குழந்தையோட வச்சுக்கோங்க. அது இல்ல காவேரி, நான் வந்து எதுக்கு குழந்தைகிட்ட இப்படி கொஞ்சம் உனக்கு உங்க கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் சொன்ன கெடு முடிய இன்னும் 6 மாசம் இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். 6 மாசமா? ஆமா. ரொம்ப மோசமா. தாங்காதம்மா. என் உடம்பு தாங்காது அப்படிங்கிற. சரி, குழந்தைய தூக்கிட்டு வாடா. இது வந்துட்டாக்கா. ரெண்டி ரெண்டி. பாப்பா, இதுதான் முத்து வீடு. தேங்க்யூ வெரி மச். பாப்பா என்ன சொல்லுது? நன்றின்னு சொன்னேன். நான் இருக்கட்டுமா போகட்டுமா? இங்க இருந்து ஓல்டு மேன், நான் இப்ப வந்துடுறேன். நீங்க போங்க. முத்து, மிஸ்டர் முத்து. யார் இது? ஆம்பளையாவும் இல்ல பொம்பளையாவும் இல்ல. யாருமா நீ? நேரா உள்ள வந்து மரியாதை இல்லாம என் புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுற. முத்து உன் புருஷனா? பின்ன என்ன உன் புருஷனா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? முத்து, மிஸ்டர் முத்து. காவேரி எங்க? யாருங்க அவ? நான் யாருன்னு பார்த்து வரேன். நீங்க இரு. சீக்கிரமா பேசி அனுப்புங்க. பார்க்கவே அசிங்கமா இருக்கா. மெதுவா பேசு. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? யோ மிஸ்டர் முத்து. ஓ, glad to meet you. Thank you. அது யார், உங்க வைஃபா? நாகரிகமே தெரியலையே. அது வந்து அவ கிராமத்து பொண்ணு, அதிகம் படிக்காதவ. நீங்க வந்த விஷயத்த சொல்லலையே. வாங்க உட்காந்து பேசலாம். மிஸ்டர் முத்து, நான் ஒரு ஃபேமிலி பிளானிங் ஆபீசர். இந்த ஊர் ஜனங்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி விளக்கி சொல்ல வந்திருக்கேன். அதனால உங்க உதவி எனக்கு தேவை. நிச்சயமா. மதுபாய், இந்த ஊர்ல நான் 15 நாள் தங்க வேண்டி இருக்கு. அதுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா. தாராளமா. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? கார்ல. கார்ல? ஓ, கார்ல. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இன்னொரு நாள் சாப்பிடுறேன். வரேன்.
பாய் பாய். பாய் பாய் பாய். என்ன நோய் நோய்? பாய் பாய். அவகிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? நான் படிக்காதவளா? முன்ன பின்ன தெரியாதவ உங்க கைய பிடிக்கிற குலுக்கி பேசுறா. அவ படிச்சவ, நான் படிக்காதவளா? இன்னொரு பாட்டி அவ இங்க வரட்டும். ஏதோ தப்பா பேசுறாதமா. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பட்டப்பகலில் நடந்து போன அழகிய பெண்ணை யோ, நேத்து இந்த கவர்ச்சி கண்ணி உன்னை கார்ல கூட்டிட்டு போய் என்னையா பண்ணா? யோ, சீக்கிரம் சொல்லியா. இரியா. கூட்டிக்கிட்டு போயிட்டு இறக்கி விட்டு போயிட்டா. அடச்சி, இவ்வளவுதானா? யோ, நான் அவளை இன்னும் முழுசாவே பார்க்கலையா? நான் மொத்தமாவே பார்த்துட்டேனே. யோ யோ யோ, எனக்கும் கொஞ்சம் காட்டியா? பார்க்கணும் அவளை. ஹலோ, வாங்க வாங்க. உட்காருங்க. நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. வீடு வசதியா இருக்கா? நீங்க பாத்து கொடுத்த வீடாச்சே, வசதியா தான் இருக்கும். வீடு பழசா இருந்தாலும் நீங்க இங்க இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கே ஒரு தனி அழகு வந்துருச்சு. நீங்க என்ன புகழ்ந்து பேசுறீங்க. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம், நான் அவசரமா போனோம். போற வழியில அப்படியே உங்களை பார்த்து போலாம் வந்தேன். பாத்தீங்களா? ஹலோ மிஸ்டர் முத்து, சில முக்கியமான விஷயங்களை உங்களோட கலந்து பேசணும். அதனால நாளை காலையில நான் உங்களை வந்து பாக்குறேன். வீட்டுக்கு? சரி, வாங்க. ஓகே, வரேங்க. பாய். உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. ஆமா சித்தி, ஜுரம் அடிக்குது. நல்லா தானே இருந்தா? குழந்தைய விடாம அழுதுட்டு இருக்கு. முத்து, குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது. வா, டாக்டர்கிட்ட போலாம். அக்கா, வீட்டுல செலி மருந்து இருக்கு, அதை கொடுங்க. சாயந்தரத்துக்குள்ள சரியாச்சுன்னா பாப்போம். அப்படின்னா டாக்டர் போவோம். மிஸ்டர் முத்து, ஒரு நிமிஷம். வாங்க 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 வாங்க. ப்ளீஸ். நீங்க உட்காருங்க. சித்தி, குழந்தைய உள்ள எடுத்துட்டு போய் மறந்துடுங்க. நான் வந்துடுறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். மிஸ்டர் முத்து, குடும்ப கட்டுப்பாடு பத்தி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேனா, அப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. குழந்தை எப்படி பிறக்குதுன்னா, ரொம்ப குறும்புங்க. அதனாலதான் ஆணும் பெண்ணும் இன்பமாவும் இருக்கணும். அதே சமயம் குழந்தை பிறக்காம தடுக்கவும் தான் இத பயன்படுத்த சொல்றோம். ஏண்டி பொம்பளையா நீ? ஒரு ஆம்பளை கிட்ட என்ன பேசுறதுன்னு இல்லாம படுக்கிறதா, சேர்றதா, குழந்தைய பெற்றுக்கிறதா, மானங்கிட்ட வெளியே போடி வெளியா. காவேரி, காவேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்ததா? ஆமாய்யா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நான் பைத்தியக்காரிதான். அதனால தாயா உன் பின்னாலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. நான் உனக்கு என்னையா குறை வச்ச சொல்லியா? நீ நினைக்கிற சந்தோஷத்தை நான் கொடுக்கலையா? என்ன ஏன் அப்படி கஷ்டப்படுத்துற? காவேரி, நான் சொல்றது கேளு. என்னையா கேட்க சொல்ற? டாக்டர் என்னையா சொன்னாரு? உடம்பு சரியில்லாத என்ன பிரிஞ்சு 1 வருஷம் தானே இருக்க சொன்னாரு. 6 மாசம் ஓடிடுச்சு. இன்னும் 6 மாசம் தான் பாக்கி. அதுக்குள்ள உனக்கு சந்தோஷம் தான் முக்கியம்னு நீ நினைச்சா நான் செத்தாலும் பரவாயில்ல.
காவேரி, என்ன போய் இவ்வளவு மோசமா நினைச்சிட்டு? சந்தேகப்பட்டே அழிந்து போன பெண்களோட சரித்திரம் நம்ம நாட்டுல ஏராளமா இருக்கு. அதுல நீயும் உறுதி ஆயிடாத. வெல்டன் ஃபேமிலி பிளானிங் ஆபீசர், வெல்டன். மீனாவை சர்வசாதாரணமா நினைக்காதீங்க. மெட்ராஸ்ல இருக்கிற பெரிய பெரிய புள்ளியெல்லாம் இந்த அம்மா காலடியில பாய்சன் வைக்கணுமா, குடும்பத்தை கலைச்சு விட்டு வேடிக்கை பார்க்கணுமா, அதெல்லாம் கச்சிதமா முடிச்சிருவாங்க. ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. முடிஞ்சா பாரு, இல்லன்னா கை விட்டுடு. சரி, இது வரைக்கும் யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு நடந்துக்கிட்டேன். இனிமே உங்க பிளான் என்ன? உத்தமன் நினைக்கிற முத்துவ இந்த ஊரை காரி துப்பணும். அவனை அவன் குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டே துரத்தணும். அதுக்கப்புறம் தனிக்காட்டு ராஜா மாரியா ஐயா இந்த ஊர்ல தலைமுந்து நடக்கும். அது என்ன செய்யலாம்? வெரி சிம்பிள். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லுல 2 மாங்கா. உங்க திட்டப்படி அவரை என் பெட்ரூம்க்கு வர வைக்கிறேன். என் ஆசைப்படி நீ எப்படி வேணா அனுபவிச்சுக்க. ஆனா என் திட்டத்தை மட்டும் கோட்டை விட்டுறாத. நான் இதுவரைக்கும் எடுத்த எந்த முயற்சியும் பலிக்கல. நான் உன்னதான் நம்பியிருக்கேன். கை நீட்டி காசு வாங்கிட்டா என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் வரேன். மேடம், என்ன மன்னிச்சிருங்க. என் மனைவி உங்ககிட்ட தவறா நடந்துட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என் குடும்ப கௌரவம் என்ன? நான் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கேன். என்னையும் உங்க மனைவி இவ்வளவு கேவலமா பேசி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்களே. நடக்க கூடாது நடந்துருச்சு. அதனாலதான் நானே மன்னிப்பு கேட்க உங்க வீடு தேடி வந்திருக்கேன். அந்த சம்பவத்தை ஒரு கனவா நினைச்சு மறந்துருக்கேன். ப்ளீஸ். அவ்வளவு உங்களுக்காகத்தான் நான் பொறுத்துக்கிட்டேன். நீங்க எவ்வளவு நல்லவரு. உங்களுக்கு போய் இப்படி ஒரு மனைவியா? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அடடே, நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் வரேன். நடந்ததெல்லாம் நான் மறக்கணும்னா என் வீட்டுல ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். இல்ல நான் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க வரல? சேச்சா, அப்படி இல்ல. நான் அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். பரவாயில்ல, கொடுங்க. உட்காருங்க, இதை வந்துட்டேன். இந்தாங்க. உங்களுக்கு? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் குடிக்கிறேன். சாப்பிடுங்க. நான் போறேன். மாட்டினா யா மாட்டினா மாட்டினா பாட்டினா படுக்க வச்சாச்சு, படுக்க வச்சாச்சு. யாரடா படுக்க வச்சாச்சு? முத்துவ நம்ம மீனா மயக்கி படுக்க வச்சிருச்சு. சபாஷ், சரியான சந்தர்ப்பம். காட்டாண்டி, உடனே நீ முத்து வீட்டுக்கு போய் மீனாவோட முத்து இருக்கிற விஷயத்த அவன் பொண்டாட்டி கட்டி அக்கா கட்டியும் சொல்லி மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரி. அப்படியே ஊர் தலைவரையும் ஊர் ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. நல்லதுங்க. அழகு, நீ என் கூட வா. அழாதம்மா, ராஜா இல்ல. சீக்கிரமா குழந்தை வந்து பாருங்க பாட்டி. குழந்தைக்கு ஜுரம் கொஞ்சம் கூட குறையல. நான் என்னம்மா செய்வேன்? கொண்டாமா குழந்தைய. மாரியம்மா, இது கூட உனக்கு தெரியல? குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குமா? அம்மைக்கு ஏமா பயப்படுற? ஆத்தாளுக்கு தீட்டு தடக்கத்தான் ஆகாது. அட பாவி, குழந்தைக்கு அம்மா போட்டிருந்தப்ப என்ன வந்து தொட்டுட்டியே. குழந்தைய கொண்டுட்டியடா பாவி, கொண்டுட்டியே. 4-5 நாளைக்கு சுத்தபத்தமா இருந்தா ஆத்தா தானே போயிடுவா.
நீ போய் வேப்பல உடைச்சிட்டு வா. சரி. மாரியம்மா, நீ போய் மஞ்சள் வச்சுட்டு வா. சீக்கிரம் போ. எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும். என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவங்க எல்லாம் எங்க? முத்துவோட குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குங்க. இந்த நேரத்துல தப்பா நடந்தா ஆத்தா சீரி குழந்தைக்கு ஆபத்தாயிருக்கு சாமி. முத்து குழந்தைக்கு அம்மையா? ஏண்டா உன் குழந்தை ஒண்ணு செத்து போச்சுன்னு சொன்னியே, அம்மா வந்ததுதானே? ஆமாங்க, என் குழந்தைக்கு அம்மா போட்டு தீட்டு போட்டு செத்து போச்சுங்க. ஆத்தாளுக்கு தீட்டு மட்டும் ஆகாதுங்க சாமி. அம்மா போட்ட குழந்தைய தீட்டுப்பட்டவங்க தொட்டா குழந்தையும் க்ளோஸ், அந்த குடும்பமே க்ளோஸ். ஐயா வேண்டாங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். அந்த பாவத்தை மட்டும் பண்ணாதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, எனக்கு வேண்டாங்க ஐயா, அந்த பாவத்தை பண்ணாதீங்க ஐயா. இவனை மரத்தை கட்டி போட்டு ஐயா, 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 செய்யாதீங்க ஐயா. அந்த பாவம் ஐயா. கிட்ட வா. அவ்வளவு தாங்க, விட்டுடு, வேடிக்கை பார். முத்து முத்து முத்து, நீ என்னப்பா இங்க படுத்துங்க? ஏந்திருப்பா ஏந்திருப்பா. அங்க என்னடான்னா உன் குழந்தை உயிருக்கு போராடியும் துடியா தூச்சிங்க கிடைக்குது. உன் பொண்டாட்டி உங்க அக்கா எல்லாரும் கதறி கதறி ஆடுறாங்க. உன் பாட்டுக்கு இங்க என்ன படுத்துக்கிறியா? ஏந்திரியா? குழந்தைக்கு ஆபத்தா? ஐயோ, காவேரி, குழந்தைக்கு எப்படிமா இருக்கு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்ப எப்படிமா இருக்கு? குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சுமா? ஏன்றியா எவகிட்டயா போயிட்டு வர? காவேரி, நான் எங்கேயும் போல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் ஓடி வந்தேன். பாருங்க. மாரியம்மா, சீக்கிரம் வா. என்னம்மா குழந்தை கல்லத்துக்கு போடுத? என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ அம்மா, மாரியாத்தா, இது என்ன சோதனை? அட பாவி, எவர்கிட்ட போயிட்டு வந்த? மாரியம்மா, குழந்தைக்கு தீட்டு போட்டுருச்சுமா. யோ, வீட்டுல குழந்தை ஜுரமா இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவகிட்ட போய் தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உட்காதா. அக்கா, என் மனசரிஞ்சு நான் இந்த தப்பு செய்யலக்கா. வாய மூடுறா. நீ தப்பு செஞ்சியா இல்லையான்னு ஆத்தாவே காட்டி கொடுத்துட்டாளடா. அம்மா, என் குழந்தைய காப்பாத்து. இவன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. நீயே என்ன நம்பல. காலமெல்லாம் நீ வணங்குற அந்த மாரியாத்தா முன்னால சத்தியம் பண்ற, நான் மனசரிஞ்சு எந்த தப்பு பண்ணலக்கா. தம்பி, நான் உன்னை நம்புறப்பா, நம்புறேன். தாயே, எங்க ஏன் இப்படி சோதிக்கிறேன்? கேக்குறேன். அகிலத்தை ஆட்டி படைக்கிற அந்த ஆத்தாலையே கேக்குறேன். என்னத்தான் அவன் இல்லைத்தான்.
முதலாளி இல்லடா முத்து குழந்தை செத்துருச்சா? குழந்தை சாகம் இல்ல ஒண்ணும் இல்ல, கோயிலுக்கு தூக்கிட்டு போறாங்க. பொழிச்சுக்கும் போல இருக்கு. குழந்தை சாகலியா? நடு வழியிலேயே 4 பேரையும் வெட்டி சாச்சிடுறேன். ஏமா இப்படி எங்களை சோதிக்கிற? நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? காலமெல்லாம் உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கோமே, அது பாவமா? ஆமா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டேனாமே, அதனாலதான் அம்மா போட்ட என் குழந்தையை தீட்டுப்பட்டு துடிக்க வச்சியாம. இப்ப நான் உன்ன கேட்கிறேன், உனக்கு தான் தீட்டு ஆகாதில்ல, அப்ப ஏமா அந்த தப்ப நடக்க விட்ட? என் குழந்தை துடிக்கிறது என்னால பார்க்க முடியலம்மா. தயவு செய்து என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுமா. இல்ல ஓ சன்னிதானத்திலே ஓ கண்ணு முன்னாடியே நாங்க 3 பேர் உயிரை அப்புறம் ஒரு பய கூட உன்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன். ஏண்டா என் கோயிலுக்கு வந்து என் முன்னாடியே சத்தியம் பண்ற செத்துருவேன்னு சொல்ற? ஆத்தா தம் உண்மையான பக்தர்களை சோதிக்கிறது மூலமா தான் இந்த உலகத்துக்கு எத்தனையோ உண்மைகளை எடுத்து சொல்றா. அம்மா தப்பா ஏதாவது பேசியிருந்தா அவரை மன்னிச்சிருமா. அம்மா, நீ கொடுத்த குழந்தை உன் காலடியில உயிருக்காக போராடிட்டு இருக்கு. எப்படியாவது நீதாம்மா காப்பாத்தணும்.
என் குழந்தைய குணமாக்கிட்டேன். இனிமே இது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை. மாகாளி பைரவி மாங்காட்டு சங்கரி ஓங்காரி ஆங்காரிதான் கண்ணன் பத்தினி மாமாயன் சோதரி கருமாரி கௌமாரிதான் எப்போது இருப்பா எங்கேயும் சிரிப்பா முப்போதும் அறிவாளே இதை தப்பாம புரிவாளே செல்வாக்கு வாய்த்தவளே மாரியம்மா நல்வாக்கு வழங்கிடத்தான் வாடியம்மா எல்லாருக்கும் நல்ல குறி சொல்லு முன்னாலே நீ சொல்ல சொல்ல உள்ள குற தீர்ந்தனாலே செல்வாக்கு வாய்த்தவளே மாரியம்